ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். யாருக்கு சண்டை முடியுதோ இல்லையோ, பிக் பாஸ் முடிஞ்சா கூட சண்டை முடியாத 2 பேர் யார் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ராவும் தினேஷும் தான். ஏன்னா தரமான சம்பவம் இப்போ ஒன்று பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு சண்டை போயிருக்கு. என்ன ஆச்சு, என்ன கொளுத்தி போட்டார் பிக் பாஸ், இவங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை வந்துச்சு அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னாச்சு அப்படின்னா, மார்னிங் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அதான் டிக்கெட் டு தி ஃபினாலே கிட்ட நெருங்கி வந்துட்டாங்களே. இன்னும் என்ன 4 வாரம் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, இன்னும் போக 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 ரொம்ப டஃப்பாக்கணும் டாஸ்க் எல்லாத்தையும். இவங்களுக்குள்ள பயங்கரமான கேமை ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்னிங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, யார் டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கு டிசர்விங்கான பர்சன் இல்லை அப்படின்றத சொல்லுங்க, இதுதான் உங்களோட மார்னிங் டாஸ்க் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம், டே திங்கக்கிழமையே ஸ்டார்டிங்கா, இன்னும் போக போக எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே ஒருத்தவங்களும் அவங்கவுங்களோட கருத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. முதல்ல யார் ஆரம்பித்தா அப்படின்னா அர்ச்சனா ஆரம்பித்தாங்க. அர்ச்சனா யாரை சொன்னாங்க அப்படின்னா விக்ரம சொன்னாங்க. விக்ரம என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது, இவரால் தனியாக கேமை விளையாட முடியல, இவரால் தனியாக கேமை ஹேண்டில் பண்ண முடியாது, இவருக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும், இல்லைன்னா இவரால் டைட்டிலில் எதுவுமே வின் பண்ண முடியாது, அதனால் தனியாக விளையாடாத ஒரு பிளேயர் எதுக்கு உள்ளே இருக்கணும், இவருக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இவரால் விளையாட முடியல, ஏன் இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விக்ரம சொல்கிறேன், டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு விக்ரம சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் வர்மா வந்தார். விஜய் வர்மா யாரை சொன்னாங்க அப்படின்னா ரவீனாவை சொன்னாங்க. ரவீனாவை சொல்லி ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்காங்க, அதுக்கான ஒரு சீரியஸ்னஸே இல்லை, அதனால நான் ரவீனாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நிக்சன் வந்தார். நிக்சன் யாரை சொன்னார் அப்படின்னா விசித்ராவை சொன்னாங்க. விசித்ராவை என்னத்துக்கு நாமினேட் பண்ணார் அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர் சொன்னார், ரொம்ப வயசாகிடுச்சு, அது போக அவங்க பெருசாக கேம் விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிக்சன் சொன்னார். அதுக்கப்புறம் விக்ரம் அர்ச்சனாவை சொன்னாங்க. அர்ச்சனா இந்த மாதிரி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க வீட்டுக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொன்னார். அதுக்கப்புறம் ரவீனா என்ன சொன்னாங்க அப்படின்னா மணி டைட்டில் பண்ணுறது தகுதி இல்லை, என் கூட அவன் வெளியில் வந்துடுவானோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னோடனே மணி டென்ஷன் ஆகிட்டாரு. நீ போகிறதுனா போடி, என்னையாண்டி கூப்பிட்ற குண்டு பையா அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் விஷ்ணு வராரு. விஷ்ணு ரவீனாவை சொல்கிறாரு. ரவீனா சொல்லி ரவீனா ஒழுங்காக கேம் விளையாடல, அவங்க இன்னும் பிளேஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரவீனாவை சொன்னாங்க. அடுத்தது பூர்ணிமா வந்தாங்க. பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரவீனாக்கு இன்னும் ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, இன்னும் கேம் ஒழுங்காக விளையாடல அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் தினேஷ் வந்தார். தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேற யாரை சொல்லுவார், விசித்ரா அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவங்க ஒழுங்காக டாஸ்க் விளையாடவே இல்லை, இவங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, சும்மா தான் உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு விசித்ராக்கு. நான் சும்மா உக்காந்துட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இவங்களாம் ஏதோ டாஸ்க் செஞ்சு கிழிச்ச மாதிரி. அடுத்தது விசித்ரா வந்தாங்க. விசித்ரா அவங்க யாரை சொல்லுவாங்க, தினேஷ் சொன்னாங்க. தினேஷ் அவர் ஸ்டாம்பிங் கேம் விளையாடுறாரு, இப்படி தான் ஒருத்தவங்க விளையாடணும்னு விளையாட சொல்கிறாரு, அப்படியெல்லாம் விளையாட முடியாது, ஃபிசிக்கல் கேம் மட்டும்தான் கேமா, மென்டல் கேமும் கேம் தான், மென்டல் கேம் நான் விளையாடுறேன், தினேஷுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் நம்ம தலைவி மாயா வராங்க. யாரும் சொல்கிறாங்கன்னா விஷ்ணு சொல்கிறாங்க. விஷ்ணுலாம் உள்ளே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, ஒரு ஃப்ராடு பையங்க, அவன் வெளியில் அனுப்புங்க, முதல்ல அவனை பார்த்தாலே எரிச்சல் ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விஷ்ணுவை நாமினேட் பண்ணுறாங்க. அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஃபயரில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபயர் சாதாரண ஃபயர் இல்லை, வேறு லெவலில் ஃபயரில் இருக்காங்க. கேமை நம்ம விளையாடியே ஆகணும், இந்த தடவை டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பிக் பாஸ் ஃபஸ்ட்டு டாஸ்கே கொடுத்துருக்காரு. இதோ பாருங்கள், போன வாரம்லாம் சந்தோஷமாக இருந்தீங்க, ஒன்றா இருந்தீங்க, இனிமேல் அப்படி இருக்க முடியாது, அதுக்கு தான் இந்த டாஸ்க்கு, புரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் எல்லாம் மாற்றி செருப்பால் அடிச்சுக்கணுன்றதுல புரிஞ்சுதா எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததுல என்னவோ ஏதோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவே வேறு லெவலில் வந்துச்சு. ஏன்னா இதில் அதிகமாக யார் நாமினேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா விசித்ராவும் ரவீனாவும் தான் 3 ஓட்டு வாங்கி தகுதி இல்லை டைட்டில் வாங்குறதுக்கு அப்படின்னு வந்துட்டாங்க. அதனால் விசித்ரா செம்ம காண்டா, என் பேரை அட சொல்கிறீங்க, இருங்கடா இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி தினேஷை மட்டும் இல்லைடா, இதுக்கப்புறம் நான் எவனா வச்சு செய்ய போகிறேன்டா அப்படின்னு சொல்லி முதல்ல மாயா பூர்ணிமா அடித்தாங்க பாரு, சிக்ஸருன்ற மாதிரி வச்சாங்க வேட்டு. மாயா பூர்ணிமாவுக்கு சண்டையே ப்ரோமோலையே மாயா பூர்ணிமா சண்டை தான் இருந்துச்சு. அதனால் எல்லாரும் டைட்டில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வேற லெவலில் போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சண்டையெல்லாம் வேறு லெவலில் சண்டை போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான சம்பவத்துக்கெல்லாம் நம்ம காத்துட்ருக்கலாம் அப்படின்றதில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. யார் தகுதி இல்லை டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஆள் நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.